தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண் விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 முடிய உள்ள இறைவார்த்தைகள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: சாப்பிட வேண்டும் என்ற தூண்டுதல் வர வேண்டுமெனில் நாம் பசியாயிருக்க வேண்டும். பட்டினியால் நாம் மயங்கி விழாதிருக்க விரும்பினால் உணவு உண்ண வேண்டும் என்ற உந்துதலையும் ஆசையும் நாம் உணர வேண்டும். ஏனெனில் உண்ணுதல் என்னும் செயல் ஒரு தொல்லையாகவும் புலன்களோடு தொடர்புள்ளதாகவும் இருக்கிறது. மேலும் சாப்பிட்ட உணவு ஜீரணமாவது பெரும்பாலும் சோர்வும் வேதனையும் தரும் ஒரு செயலாக இருக்கிறது. இதன் காரணமாக நம் நல்ல இறைவன் உணவை நாம் விரும்பும்படியாக நமக்கு பசியை தந்திருக்கிறார். உணவுகளை நோக்கி நாம் ஈர்க்கப்படும்படியாக அவற்றிற்கு அவர் விதவிதமான நல்ல சுவைகளையும் தந்திருக்கிறார். அவ்வாறே திவ்ய நற்கருணை உட்கொள்வதற்கும் ஒரு பசி உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து நாதர் மீது கொள்ளும் அணையாத தாகமாகும். இந்த தாகம் அல்லது ஆசையில் பல நிலைகள் உள்ளன. ஆனாலும் எந்த அளவுக்கு இந்த ஆசை தீவிரமாக உள்ளதோ அந்த அளவுக்கு நாம் உட்கொள்ளும் திவ்ய நற்கருணை நமக்கு அதிக பலன் தருவதாக மாறும். ஆரோக்கியமான ஒரு உடல் உணவை ஏற்றுக்கொண்டு அதை எளிதாக சீரணிக்கிறது. அதே வேளையில் நோயுற்ற ஓர் உடல் அந்த உணவிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறது. திவ்ய நற்கருணையின் மீதான இந்த பசியை இறைவன் தாமே நம் இருதயங்களுக்கு தர வேண்டும். இல்லை என்றால் நாம் அவரை உட்கொள்ள ஒருபோதும் விரும்பவே மாட்டோம். நமக்கும் இறைவனுக்கும் இடையில் வார்த்தை கெட்டாத ஒரு பெரும் தூரம் உள்ளது. அது எவ்வளவு அகன்றது என்றால், வரப்பிரசாதமான ஒரு அவசரமான பசியை நமக்குள் உருவாக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய பரிசுத்த பந்தியை அண்டிச் செல்ல நாம் துணியவே மாட்டோம். இந்த பசியோ இயேசு கிறிஸ்து நாதருடைய எல்லையற்ற மகிமையை நாம் மறக்கச் செய்து நமது சொந்த தேவையை தவிர வேறு எதையும் நாம் நினையாதபடி செய்துவிடுகிறது. நாம் யார், இறைவன் யார் என்பதை நாம் மறந்துவிடும்படியாகவும்
நம் சொந்த பரிதாப நிலையை மறந்துவிட்டு அவருடைய நன்மைத்தனத்தை மட்டுமே நாம் பார்க்கும்படியாகவும் நமது ஆத்துமமும் தமது வரப்பிரசாதத்தினால் கிரகித்து கொள்ளாதபடி அவர் செய்து விடுகிறார். ஆகவேதான் நாம் திவ்ய நற்கருணையை எவ்வளவு ஆவலோடு ஆசையோடு பெற்றுக்கொள்ள விரைந்து வருகிறோமோ அந்த அளவிற்கு நமது ஆத்துமா பலமடைந்து இறைவனின் ஆற்றலால் நிரம்புகிறது. இந்த பசியை, இந்த தாகத்தை இறைவன் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் அந்த திவ்ய நற்கருணையில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவனில் நம்மை இணைக்க, அவரை சுவைக்க, அவருடைய உடலாக நாம் மாற, திருப்பலியிலே ஆர்வமோடு பங்கேற்க, திவ்ய நற்கருணையை ஆசையோடு பெற்றுக்கொள்ள இன்று வரம் வேண்டி இறைவனிடத்தில் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயின் கருவில் தோன்றும் முன்பே எங்களை அறிந்து அன்பு செய்து தேர்ந்து கொண்ட எங்கள் அன்பு நேசரே எம் இறைவா, உம்முடைய திருப்பாதம் பணிந்து வணங்கி போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்களை வாழ்விப்பதற்காக எப்போதும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவரே, உம்மை போற்றுகிறோம். எம் பலவீனத்தை பலமாக மாற்ற இன்று எங்களோடு தங்குவீராக. உமது நாமம் மகிமையடைய எங்களுக்கு அற்புதம் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நற்செய்தியை பறைசாற்ற, நோய்களை குணமாக்க, பேய்களை விரட்ட அதிகாரம் கொடுத்து உம்முடைய சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ அழைத்தவரே, இன்று உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த தடைகளாக எங்களுக்குள் இருக்கும் அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டு உம்முடைய ஆற்றலில் நம்பிக்கை வைத்து உமது நாமத்தில் எங்கள் வாழ்வை சாட்சியமாக மாற்ற இன்று எங்களுக்கு அருள் தாரும். அனைத்திற்கும் மேலாக எங்களை அன்பு செய்கிறவரே, இன்று நீர் எங்கள் வாழ்வில் அனுமதித்திருக்கும் எல்லா சோதனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் வறுமை துன்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் இவைகள் எங்களில் நிரந்தரமாக குடியிருக்க முடியாது. இவற்றை வெற்றி கொள்ள நீர் எங்களுக்காக செயல்படப் போகிறீர் என்பதை அறிக்கையிட்டு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய தடைகளை தடயங்களாகவும், சோதனைகளை சாதனைகளாகவும், குறைகளை நிறைகளாகவும், நோய்களை புதுமைகளாகவும் மாற்றி எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து எல்லா மக்களுக்கும் சாட்சியாய் விளங்கும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆசையோடு எழுந்தருளுகிற அன்பு ஆண்டவரே, உம்மை விருப்பத்தோடு இன்று பெற்றுக்கொண்டு தகுதியான முறையிலே வாழ்வதற்கு இறையருள் எங்கள் வாழ்வை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.